ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்முன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. त्रिभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. ओ पप्पलवरहित प्रज्ञानगणः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. பக்கம் 85. பத்யுஹு அசாமஞ்சஸ்யாத் संबंध अनुपपत्ते च अधिष्ठानुपदेस्य करणवच्छेन्न भोगादिप्यः अंधवत्वम् असर्वज्ञतावा उत्पत्ति असंभवात् न च कर्तृकरणम् विज्ञानादिभावे वा ततः प्रतिक्षेतः विप्रतिषेधा च न वियत् असृतेः कौणि संभवात् कौणि असंभवात् सप्ता च स्याच्च एकस्य ब्रह्म सप्तवत् प्रज्ञा हानिः अव्यतिरेका च सप्तेभ्यः यावत् विकारं तु विपाहो लोकवत् एतेन मादरिष्वा व्याख्यातः असंभवस्तु सतः अनुपपत्तेः. ஓகே, அசம்பவாதிகரணம். ஸோ இந்த 9வது சூத்திரம் 3வது பாதத்தில் 9வது சூத்திரம் நம்ம இப்போ பார்த்துன்னு வரோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சூத்திரம். இதில் நம்ம என்ன படிச்சுன்னு இருக்கோம், இது வரைக்கும் பிரம்மசூத்திரத்தில் சாங்கிய யோகா, அதுக்கப்புறம் நியாய வைசேஷிக,
அதுக்கப்புறம் வந்து மீமாம்சை, பூர்வ மீமாம்சை, நம்ம உத்தர மீமாம்சத்தில் இருக்கோம். நம்மளாம் வேதாந்தி. இந்த 5 விஷயத்தில் பூர்வ மீமாம்சை உட்பட இது வரைக்கும் 216 சூத்திரத்தில் இப்போ படித்த 9, 9, 18 சூத்திரம் ஏற்கனவே நம்ம பிரதிஜ்ஞா பண்ணிட்டோம். ஆரம்பத்தில் இந்த ஷிபிரில் 18 சூத்திரம் சொல்லுவோம் அப்படின்னு மறந்து போயிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, நாம் சொல்லிடுவோம். 9, 9, 18 இந்த 2வது பாதத்தில் இருக்க கடைசி 9 சூத்திரம், இந்த 3வது பாதத்தில் இருக்க முதல் 9 சூத்திரம், 18 சூத்திரம் நம்ம முடிச்சிட்டோம். இது 9வது சூத்திரம், கடைசி 18வது சூத்திரம். இதை நம்ம முடிச்சிட்டோம். இதை முடித்த பிறகு நம்ம வந்து கன்னியாகுமரியில் போய் திருப்பி நம்ம இன்னொரு ஷிபிர் பண்ண போகிறோம். அது வந்து குடியரசு தினத்தை அப்போது 26, 27, 28 அங்கே முடிச்சுட்டு திருவனந்தபுரத்துக்கு போய் அங்கே ஒரு பிரம்ம வித்யா ஷிபிர் முடிச்சுட்டு திருப்பி வரப்போகிறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு ஏப்ரல்லையோ மேலேயோ சப்தாகம் நடக்கும் 7 நாள். அது எப்போன்றதை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணி நம்ம சொல்லுவோம். புரியுதா? ஸோ இது நமக்கு ஒரு முக்கியமான செய்தி. இதில் பிரம்மசூத்திரத்தை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நம்ம படித்த பாடங்கள்லாம் சரியாக இருக்கா அப்படி வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரத்துக்காக படிக்கிறோம் நம்ம. இது ஒரு மனனம் டாப்பிக்கு. மனனம்னா சிரவணம் இருக்கணும், மனனம் இருக்கணும், நிதித்தியாசனம் இருக்கணும். நிதித்தியாசனம் இந்த மாதிரி கிளாஸ் எடுப்பீங்களாச்சுன்னா எடுத்தோம். ஆனால் வந்து பக்கத்துலேயே இருக்க முடியாது, அது நீ தான் பண்ணணும் தனியாக. அங்கே வந்து குருவோ யாருமே வரக்கூடாது. நீனே படித்த பாடத்தை கையில் வச்சுட்டு பண்ணணும். ஓகே, ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் தான் இருக்காங்க அந்த மாதிரி லோகத்துலேயே. புரியுதா? நமக்கு வந்து அந்த பத்ரகிரியார் மாதிரி சட்டி பானை துணியெல்லாம் வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நிதித்தியாசனமும் பண்ணின்னு இருப்போம். அது என்றைக்கு பட்டினத்தார் சொன்னது புரிய போகிறதோ அப்போ அந்த பானை தூக்கி நாய் மேலே போட்டுட்டு மோட்சத்துக்கு போகிறோமோ. எல்லோரும் நம்மளை விட்றதுக்கு தயாராக இருக்கான். ஃபார் இன்ஃபர்மேஷன், நீங்கள் தப்பாக சொல்லக்கூடாது. அவங்களுக்காக தான் இருக்க, அவங்களுக்காக நீ இல்லை, உனக்காக தான் நீ இருக்க, நீ தான் பிடிச்சுன்னு இருக்க. அது ஒரு உண்மை. புரியுதா? நீ விட்டுடு 2 நாளில் மறந்து போயிடுவான். இது கிட்டேருந்து எதுவுமே வராது அப்படின்னு தெரிஞ்சுதுனா, கன்ஃபார்ம் தெரிஞ்சுதுனா, கன்ஃபார்ம்டா அப்புறம் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டான். இது ஒரு உண்மை. கசப்பான உண்மையாக இருக்கலாம், இல்லை ஆனந்தமான உண்மையாக இருக்கலாம். ஆனால் உண்மை சுடும். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நிதித்தியாசன தவ்யானா என்னென்னா, சாதாரண தியானம் பண்ணுறோம் இல்லையா, உபாசனை, அதுவே கஷ்டம். யார் தியானம் பண்ணியிருக்கேளோ, நான் வந்து தியானம் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்கிறவங்க யாராவது இருக்குங்க கேளு. தியானத்துக்கு எத்தனை பேர் கூட்டிகிட்டு போவாங்க? ஒருத்தரா 2 பேரா? ஸோ நான் ஒருத்தர் ஃபிசிக்கலாக போனோம். ஆனால் உள்ளத்தில் ஏகப்பட்ட பேரை கூட்டிகிட்டு போவோம். தியானத்தில் நல்லா வரும். நமக்கு வேண்டாத ஆள் முதல்ல வருவான். அங்கே கண்ணை மூடின்னு உடனே வேண்டாத ஆள்லாம் வரிசையாக நிற்பான். அப்போ இதை வந்து நீ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ என்ன இந்த விஷயத்தை. ஸோ இந்த வகுப்பு முடியும் போது நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் கடைசி 5 சொல்லுவோம். நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணோன்னே இப்படி பண்ணால் போகிறோம். மற்றெல்லாம் முட்டி போட்டுன்னு நமஸ்காரம் பண்ணால் போகிறோம். முட்டி போடாவது இப்படி தரையை தொட்டு நமஸ்காரம் பண்ண போகணும். குருவை பாவிச்சு தட்சிணாமூர்த்தியை நினச்சிண்டு, வியாசரை நினச்சிண்டு, அதுக்கப்புறம் சங்கராச்சாரியை நினச்சிண்டு நமஸ்காரம் பண்ணணும். இவ்வளோ தான், சிம்பிள். அதுக்கப்புறம் மங்கள ஸ்தோத்திரத்தோடு இதோடு முடியும். இது கடைசி கிளாஸ். அதனால் சரி. அசம்பவா தூ சதகா அனுபபத்தேகே 3வது அதிகரணம். இது லேண்ட்மார்க், வெரி இம்பார்ட்டண்ட்டு, வெரி இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. 9வது சூத்திரம். ஓகே, இதோடு நமக்கு இந்த ஷிபிர் நமக்கு முடியறது. ஓகே, இதில் ஒரு முக்கியமான சூத்திரத்தையாவது நம்ம புஸ்தகத்தில் இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கணும், மார்க் பண்ணிக்கணும். அப்படி பண்ணக்கூடிய ஒரு சூத்திரம் வந்து இந்த சூத்திரம்.
இதில் லக்கு என்னென்னா, தொடர்ந்து 2 நாள் வந்தவங்க இன்றைக்கி சில பேர் வரலை. ஏதோ ஒரு காரணம். 2 நாள் வராதவங்க கரெக்டாக இந்த சூத்திரத்துக்கு மட்டும் வந்துட்டான். அதுதான் பகவானுடைய கிருப்பை. ரொம்ப வருஷமாக வச்சுருப்பான் கடை. ஒரு மேம்பாலம் கட்டினோடனே இவன் கடை அடிபட்டு போயிடும். அது மேம்பாலம் இறங்கும் போது அந்த இடத்துல அவன் ஏற்கனவே கடையில் எவனுமே வராமல் இருப்பான். இதெல்லாம் இறங்கி இருக்கிறதுனால அந்த இடத்துல வியாபாரம் அதிகமாகும். யாரை எப்படி மாற்றுவான்னு தெரியாது. அதனால் இன்றைக்கி வந்திருக்க அத்தனை பேருக்கும் பெரிய லக்கு, அதிர்ஷ்டம். ஓகே, இன்டைரக்டாக இது நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நீங்கள் அசைப்போடணும். இந்த விஷயத்தை கேட்டுட்டு இது டேஸ்ட் இருந்துன்னா இதை பற்றி நாம் திருப்ப இதை கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு துன்பம் வந்து வரும். புரிஞ்சுக்கிட்டா என்ன வரும், துன்பம் வரும், முன்னைய விட அதிகமாக வரும். அப்போ எதுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கணும்? இல்லை, நியாயமான கேள்வி. ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த துன்பம் உன்னை பாதிக்காது. இந்த பலாப்பழம் கட் பண்ணும்போது என்ன தடவிண்டு பலாப்பழம் கட் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த பிசுப்பு உன்னை ஒட்டாது. புரியுதா? குடும்பத்தில் இருக்கிறதோ மற்றதோ உன்னை வந்து பாதிக்காது. வெறுப்பேற்றினா கூட நீ வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்ப. புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும். அதுக்கு பேர் இந்த ஞானத்தினுடைய பலன். அது என்ன சொல்கிறான்னா ஜீவன் முக்தி. நீ மூச்சுன்னு இருக்கும்போது, இதே நண்பர்களோடு இருக்கும்போது, உறவினர்களோடு இருக்கும்போது உன்னை எந்த விதமான பிரச்சனைகளும் தாக்காது. இது வேணுமா வேண்டாமா? தனியாக காட்டுக்கு போய் இருக்கிறது இல்லை, இந்த கும்பல்லையே வந்து உனக்கு பாதிக்காது. சப்போஸ் தனியாக இருக்கிறதுக்கான ஒரு வசதி கிடச்சதுன்னா அப்பயும் பாதிக்காது. எப்படிலாம் பார்த்தேன், எவனும் இப்போ வரதில்லை, தனியாக விட்டுட்டான், அப்படியும் புலம்பல் இருக்காது. மொத்தமாக ஜீவன் முக்தின்னு நம்ம லோக்கல் பாரதி சொன்னால் புலம்பல் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த நிலை இருக்கும். பிரகசன்னிவ பாரத, அந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரியே நீங்களும் ஆனந்தமாக இருக்கலாம். ஜீவன் முக்தன். வேதம் என்ன அஷ்யூரன்ஸ் கொடுக்குறதுனா, துன்பம் கலவாத இன்பம். நீ எதில் போனாலும் துன்பம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் துன்பம் கலவாத இன்பம். இது எனக்கு வேணுமா வேண்டாமா அப்படி புரிஞ்சவங்க தொடர்ந்து இதில் ஈடுபடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போகிறோம். இது செய்தி. ஓகே, அடுத்தது நம்ம ஒவ்வொரு 3 படியில் இந்த 3 பாதம் இருக்குல்ல, 2வது அத்தியாயம் 3வது பாதத்தில் பாஷ்யக்காரர் ஒரு ஸ்டைலில் பண்ணுறோம். நம்ம முதல் அத்தியாயத்தில் வாக்கிய இதெல்லாம் பண்ணி அது ஒரு ஸ்டைலாக பண்ணினோம். ஓகே, எண்டில் வந்து அது அதிகரணத்தினுடைய இதெல்லாம் சொல்லி அது ஒரு ஸ்டைல் பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த 3வது 4வது பாதத்தில் என்ன பண்ண போகிறோன்னா, பூர்வபக்ஷி மதம், ஏகதேசி மதம், சித்தாந்தம் அப்படின்ற பேட்டர்னில் கிட்டத்தட்ட எல்லா சூத்திரமும் வரப்போகிறது. சிலது வராமையாக இருக்கலாம். முதல் படி என்ன அப்படின்னா, பூர்வபக்ஷ மதம். அவன் என்ன பண்ணுறான்னா, இது பிரமாணம் கிடையாது. அதாவது இதில் மஞ்சள் பூ இருக்குது. மஞ்சள் பூ தெரியுதா? இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா? மஞ்சள் பூ எனக்கு தெரியல அப்படி சொல்கிறவங்க யார் கை தூக்குங்க. எனக்கு இதில் மஞ்சள் பூ தெரியல. எல்லாருக்கும் தெரியுதுல? சரி, அப்போ கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். அப்புறம் மூச்சுன்னு இருக்கும். கண்ணு இருந்தும் கண்ணை மூடினவங்க இல்லை, எல்லாருமே கண்ணை திறந்துருக்கோன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதை கண்ணில் மாத்திரம்தான் பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ. இது காதில் பார்க்க முடியாது, மூக்கில் பார்க்க முடியாது, நாக்கில் பார்க்க முடியாது. அதுக்கு பேர் பிரமாணம். இது ஒப்பீனியன் சொல்லாமல் மஞ்சள்னு ஒப்பீனியன் கிடையாது. உன் ஐடியான்னு சொல்லாமல் ஐடியா சொல்லப்படாது. உன்னுடைய என்னெல்லாம் நீ இது வரைக்கும் சொசைட்டியில் சொல்லிட்டு இருந்தியோ அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு கண்ணில் பார்க்கணும். வேறு ஒன்றுமே ப்ராசஸ் கிடையாது. கண்ணு பார்க்குது, வாய் சொல்லுது, மஞ்சள், அவ்வளோதான். எந்த கர்மமும் அதில் கிடையாது.
இதுதான் ஞானம். ஜஸ்ட்டு பார்த்தா போகிறோம், புரியுதா? இப்படி ஒரு விஷயம். இப்போ இந்த ஞானத்தோட பலன் நமக்கு தெரிஞ்சால் தான் இது வச்சுக்கலாமா வேண்டாமான்னு நம்ம முடிவு பண்ணலாம். என்ன நீங்கள் சூத்திரத்தில் சொல்லவே இல்லை ஞான பலன். நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? நான் இவ்வளோ சூத்திரம் படிச்சுன்னு இருக்கோம், அது வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். ரைட்டு. இப்போ பூர்வபக்ஷி மதம் இது பிரமாணமே இல்லை அப்படின்றான். எதுக்கு இதை சங்கராச்சாரியர் இதை எடுத்து சொல்வானே அப்படின்னா, பிரமாணத்தில் இன்னும் நீ அதிக நாட்ட வரணும். ஒன்று இல்லை சொன்னால் தான் எப்படி இல்லை அப்படி இது. ரெண்டாவது, ஒருத்தன் ஆர்கியூ பண்ணுறவன் ஏகதேசி மதம். அவன் பிரமாணம்லாம் வேதத்தை ஒத்துக்கிறேன், ஆனால் ஏன் ஐடியாவில் சொல்லுவேன் அப்படின்றான். ஐடியா சொல்கிறான், இந்த பூ இப்படிப்பட்ட பூ, அது அந்த பூ, அந்த பூலாம் சொல்லுவான், இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவான். மூணாவது ஐடியா சித்தாந்தி ஸ்ருதியில் என்ன இருக்கிறது அப்படின்றத விளக்கண்ணை போட்டு பார்த்து ஸ்ருதியை அலசி ஆராய்ந்து கொடுக்குறவர் வியாசாச்சாரியார். அதை இன்னும் டீட்டெயிலாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறவர் சங்கராச்சாரியார். இவா ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிற மதத்துக்கு பேர் அத்வைத மதம். புரியுதா? அப்போ நம்ம எல்லாரும் வேதாந்தி, நாட் வேதாந்தி. நம்ம வேறுபாடு பார்க்க மாட்டோம், ஏன்னா வேறுபாடு இல்லை. இங்கே ஒன்று தான் இருக்கிறது, ஒரே வஸ்து தான் இருக்கிறது. அதை நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஓகே, இது ஒரு விஷயம். அப்போ தைத்திரியம் என்ன பண்ணிடுதுன்னா, அதில் சிலது வார்த்தையில் பிரச்சனை வந்துடுது. ஏன் அவன் அப்பிரமாணம் சொல்கிறான் பூர்வபக்ஷி அப்படின்னா, சாந்தோக்கியத்தில் சதேவ சோமிய இதம் அக்ரே ஆஸ்தி அஸ்தி அப்படி சொல்கிறது. தைத்திரியத்தில் என்ன சொல்கிறது? ததோ வை சதகா அஜாயத்தே. அங்கே சத்து அஸ்தி சொல்லிடுது, இங்கே சத்து அஜாயத்தே இல்லைன்னு சொல்லிடுது. சத்து இருக்குது, சத்து இல்லை அப்படின்னு சொல்லிடுது. குழப்பம் வருமா வராதா? கண்டிப்பாக புத்தி இருந்தால் குழப்பம் வரத்தான் செய்யும். சுவாமிகள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு போட்டுட்டு போயிட்டேன்னா பிரச்சனை கிடையாது. அது குருட்டு பக்தி. நம்ம ஸ்ரத்தையோடு இருக்கணும். நம்ம புரியுதா? அது மாதிரி ஸ்ரத்தையோடு இருந்து பண்ணணும். ஓகே, அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த விஷயம். இதில் என்ன அப்படி சொல்கிறேன்னு விவரிக்கிறாரு, இது நல்லா புரிஞ்சுக்கணும். தைத்திரிய ததோவை சதகா அஜாயத்தே. நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னா, இதில் முரண்பாடு இல்லை அப்படின்ற. முரண்பாடுகள் இல்லை, பேசக்கூடாது. சேர் வரும், அதில் உட்காந்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, போகிறோம் அப்படியே விட்டுரு ஜி, விட்டுரு. இருக்கிற இடத்துல அதை அட்ஜஸ்ட் பண்ணு. அப்போது இது இதுக்கு நம்ம சித்தாந்தம் முரண்பாடு இல்லை என்றது உபனிஷத்தினுடைய பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஏகதேசி மதம். புரியுதா? அவன் என்ன சொல்கிறான், திடீர்னு யாராவது ஒருத்தன் கலாச்சிட்டு போயிடுவான். நம்ம கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்தால் சடன்னு ஏதாவது மாற்றி விட்டுவிட்டு போயிடுவான். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. புரியுதா? எஸ்பெஷலி இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒருத்தன் வருவான், அவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவான், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது நம்ம என்ன சொல்லணும், உன் சம்பிரதாயத்தில் இப்படிலாம் பண்ணக்கூடாது, என் சம்பிரதாயத்தில் இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும். புரியுதா? ஒரு பொண்ணு மேடையில் உட்காந்துட்டு இருந்தது மாம்பழத்தில். திடீர்னு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் குடம் கொண்டு வா, சில்வர் கொண்டு வா, கோல்டு கொண்டு வான்னு, வெளியில் எதுன்னு ஒரே ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. கல்யாண மேடையில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஆர்கியூ பண்ணி தகராறு பண்ணுறான். அந்த பொண்ணு ரொம்ப ஜூட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, நான் பார்த்ததில்லை. எழுந்திருச்சு, இங்கே பாருங்கள் சபையோர்களை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த உபத்திரம் பண்ணினா ஆன பிறகு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எவ்வளோ கேட்பா, அதனால் சொல்கிறேன் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். செம்ம தில்லு.
இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 100-200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணார். அம்மா சாப்பாடு போடுமா அப்படின்னா அவன். இப்போ சாப்பிட கொடுறா தம்பி, கல்யாணம் விரதம் இருக்கணும். அவன் என்ன முடிவு பண்ணான்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுக்க மாட்டாள, கல்யாணம் ஆன பிறகு எப்படி தான் கிடைக்குமோன்னு சொல்லி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போனான். பெரிய யோகி ஆயிட்டான். சதாசிவ பிரம்மேந்திரன். அவன் தான் சர்வம் பிரம்மமயம் தேரே சர்வம் பிரம்மமயம். பெரிய ஆள். எனக்கு ரொம்ப பிடிச்ச உச்ச சாயில் இருக்க ஆள் அவதூத சுவாமி. கோவணமாக கட்டியிருந்தார் ரமண மகரிஷி. அதையும் கட்டி போட்டுட்டு போயிட்டார். எக்ஸ்ட்ரீம் இது புரியுதா? வந்து நெரூர் இது என்னன்னா, ஒரு பார்பர் வந்து நான் பார்பர் கரூரில் முடிவு அது பார்பர் வந்து நியூஸு ஆகாசவாணி எல்லாத்தையும் சொல்லுவான். கை வந்து வேலை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் வாயில் 100 நியூஸ் சொல்லிகிட்டே இருப்பான். அவன் சொல்லிகிட்டே இருக்கான், இந்த மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படி சொல்லிட்டு அந்த பார்பர் சொல்கிறான் பாருங்களேன். 79 1979 அப்படியே நான் மனசு புரிக்கிறது, அவர் மேலே அப்படியே புரிக்கிறது. குளிச்சுட்டு சைக்கிள் எடுத்துன்னு நெரூர் எங்கெங்க அப்படின்னு, அது 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. நேராக போய் நின்னேன். அங்கே போய் கண்ணை மூடி உட்காந்து ரொம்ப நாள் வந்து அதில் கண்ணை மூடி உட்காந்துருப்பேன். புரியுதா? திருச்சியில் உங்களுக்கு தெப்பக்குளம் இருக்கும், மெயின் அது புரியுதா? அந்த இடத்துல வந்தால் சின்ன கடை வீதியிலேருந்து நேராக வந்து விட்டுருவோம். ஒரு இது இருக்கும், அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கூட. நேராக போனால் முட்டினா அங்கே ஒரு இது ஜங்ஷனில் ஒரு ஷாப்பு, காஃபி ஷாப்பு, நல்ல காஃபி கொடுப்பேன். அந்த காஃபி ஷாப்பில் ஃபஸ்ட்டு டைம் போகிறேன் நான். எல்லாம் சின்ன வயசு. இப்படி நேராக உட்காந்து எதிர்க்க ஒரு பெரிய படம், வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ ஈர்ப்பு. இந்த சர்வர் பையனை வந்து யார்ரா அப்படின்னு, ஓனருடைய அப்பாவா தாத்தாவா எனக்கு தெரியாதுங்க, நேற்று தான் வந்தேன் கடைக்கு. அப்புறம் கல்லாப்பேட்டிலேருந்து விடுவோமே நம்ம, கல்லாப்பேட்டில் வந்து ஓனர் இருந்தார். சின்ன பையன்தான், 22 வயசு தான். ஆனால் ஒரு அதட்டல். யார் இவர், உங்கள் தாத்தாவா அப்பாவா யார், இப்போ யார் தெரியாதா உனக்கு அப்படின்னாரு. தெரியாதவன்னு தான் கேட்குறேன். இவர் தான் ரமணர். ஓ, எங்கே இருக்கார் இப்போ? அடுத்த கேள்வி. இப்போ பார்க்க முடியாது, அவர் போயிட்டார். அவர் எங்கே இருக்கார்? அவர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கார், அவங்க ஆசிரமம். திருவண்ணாமலைக்கு போனோம். இப்போ மனசில் என்ன வந்துடுது, திருவண்ணாமலை. ஆனால் அங்கே போகக்கூடாது, சங்கத்தில் கட்டுப்பாடு இருக்குது. ஏரியா விட்டு ஏரியா போகக்கூடாது. ஆனால் கூட மனசில் வந்துடுதுல்ல, மனசில் வந்துட்டுன்னா வந்துடும் எல்லாமே. அது ஒரு சீக்ரெட்டு. அப்படி வரா மாதிரி நினைக்கணும். வந்துடுமா? எங்கே வரப்போகுது, நம்ம ராசி வராது. எப்படி? உப்பு விற்க போனால் மழை வரும், தவிடு விற்க போனால் காற்று வரும். நம்ம ராசி ரொம்ப மோசமான ராசி தான், எதுவுமே ஜெயிக்காது. நன்றி கட்ட பசங்க, முதுகில் கை தூக்குறப்பு, கத்தி குத்துறவனுங்க. இதில் இந்த புலம்பெல்லாம் நிறைய பேர் பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? என்ன புலம்பல், நானே அப்படி பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. எப்பயும் புலம்பல் தான். மேலே 30 தேவர்கள் இருக்காங்க. அந்த இந்திரன் வந்து தேவர்களெல்லாம் ஒரே ஒரு லெவல் டீச் பண்ணிட்டான். அவன்தெல்லாம் ரொம்ப ஈஸியான டீச்சிங். நம்ம டீச்சிங் தான் கஷ்டம். இதுக்கு காரண காரியெல்லாம் சொல்லி, அதுக்கு பூர்வபக்ஷம்லாம் சொல்லி, சித்தாந்தெல்லாம் சொல்லி ரொம்ப டிஃபிகல்ட். அவன் எல்லாரையும் கூப்பிட்டான். 30 இந்த மாதிரி ஒரு 30 தேவதைகளையும் ஒன்றா சேர்த்து வச்சு அவர் முடிஞ்சால் ஃபோட்டோலாம் எடுப்பார் அவர். ஓகே, ஸோ 30 தேவதைகளையும் அப்படியே இது பண்ணிவிடுவார். எடுத்த உடனே
அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள் அப்படின்ட்டார். நான் சொல்கிறத திருப்பி இல்லை, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. ததாஸ்து. இந்த பாரு, நீங்கள் என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணணும். தேவதைகளாம் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் போய் அவன் என்ன வேண்டானோ ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். நான் ரொம்ப மோசமானவன், எனக்கு ஒன்றுமே கிடைக்காது, ததாஸ்து. ஐ ஆம் த கிரேட்டு, எனக்கு எல்லாம் தொட்டதெல்லாம் விளங்கும், ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். இப்போ அவனை போய் மாற்ற முடியாது, புரியுதா? இப்போ யார் மாற்றணும்? நான் தான் மாற்றிக்கணும். நான் ஆம் த கிரேட், நான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டா யூ ஆர் ஸ்ட்ராங். புரியுதா? எண்ணம் போல் வாழ்வு, யத்பாவம் தத்பவதி. இது தர்மத்தில். ஞானத்தில் என்ன? யத்பாவம் தவத்திலாம் வராது. ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது படிக்கிறோம். அதுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன். பயந்தெல்லாம் போயிட வேண்டாம். என்ன, இன்றைக்கி வந்துட்டீங்க, ஜனவரி 1 அதுமா சூன்ய மாதிரி பேசிட்டு போகிறோம், புரியுதா? ஏதாவது சுவாமி சொல்கிறாரெல்லாம் காதை கொடுத்து கேட்கணும். இந்த ஜென்மத்தில் இதை புரியலன்னு கூட அடுத்த ஜென்மத்தில் நம்ம வந்துடுவோம். போன ஜென்மத்தில் வந்து நீங்கள் ஏதோ வந்து தொட்டு இருக்கீங்க இந்த வேதாந்தத்தை, அதனால் இப்போ வந்து ஜனவரி 1 வந்து மாட்டிருந்தீங்க, புரியுதா? சோபக்கிருது ஆண்டு இது, நல்லா உங்களுக்கு மல்கட்டம் விஜயம். இப்போ என்னென்னா, நாம் சரியாக சொன்னால் கூட எதிர்த்து உள்ளவன் தப்பாக நினச்சிப்பான். வீட்லேயோ வெளியிலையோ, டே நான் அப்படி சொல்லவே இல்லைடா, இல்லை எனக்கு தெரியும் நீ அப்படி தான் சொல்லியிருப்ப. புத்தி இருந்தால் என்ன சொல்லணும், சாரிப்பா அப்படி சொல்லியிருக்கலாம், மறந்து போய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை வராது. ஒரு கோழி சண்டை மாதிரி, இல்லை நான் அப்படி சொல்லலை, அப்படி சொன்னாலும் நஷ்டம்தான் வரும். அவன் எதிர்த்த உள்ளவன் கேட்க மாட்டான், புரியுதா? அதனால் ஆர்கியூமெண்ட்டு ப்ரொடியூஸ் ஹீட், புரியுதா? அதனால் நம்ம ஆர்கியூமெண்ட் எங்கேயுமே வாதம், விதண்டாவாதம் பண்ணுற ஆளுக்கிட்ட வாதம் பண்ணக்கூடாது. டக்குன்னு ஆமாம் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், புரியுறதா? இப்போ ஏகதேசிய மதம் 3வது ஆர்கியூமெண்ட்டு சித்தாந்தியோட பதில்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சாந்தோக்கியத்தில் சிருஷ்டி, அக்னி, ஜல, பிருத்திவி மட்டுமே சொல்லியிருக்கு. நாம் அங்கே என்ன பண்ணிடணும்னா ஆகாச வாயு மாதிரி சேர்த்துக்கோ. முதல் 2 சூத்திரத்தில் வியாசர் ஆகாச வாயு பற்றி சொல்லிட்டார். அந்த முதல் ஆர்கியூமெண்ட்டில் டிஸ்கஷனில் ஆகாச உற்பத்தி ஒரிஜினேஷன் போல் சத்து பிரம்மனையும் ஏன் சேர்த்துக்கக்கூடாது? ஆகாசம் நித்யவா அனித்யவா? ஆகாசம், தம்பி உங்கள் பேர் என்ன சொல்ல? நீதா சுதர்சன் பக்கத்தில் ராஜன். ராஜன் சொல்லுங்க. இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது பூமி, ஆகாசம் எங்கே இருக்கு? மேலே இருக்கு. நேற்றுக்கு ஒன்று சொன்னேன் இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அதனால் வந்து இது பூமி, ஆகாசம் எங்க? மேலே. இல்லைன்னா எம்ஜிஆர் படம் போய் பாருங்க, புதிய வானம் புதிய பூமி அப்படி கேட்பார். ஒரு சூட்கேஸ் தூக்கிட்டு ஓடுவார், பார்த்துருக்கீங்களா நீ? அது கிராமர் மிஸ்டேக். இப்போ ராஜன் சொன்னதாவது பரவாயில்ல, இது பூமி அது ஆகாசம் சொல்லிட்டா. அவர் அப்படியே ஆப்போசிட் இருக்காரு, இது ஆகாசம் அது பூமின்னு சொல்லி கையை காட்டியே ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டார். பா, ஒருத்தர் கொரட்டை தூங்கியே பிரதமர் ஆயிட்டான், கவுடா. தெரியுமா உங்களுக்கு? நம்ம நாட்டில் எல்லாமே முடியும், எல்லா வகையும் இருக்கு. யானை போல மாலை போட்டு ஒரு பிரதமர் பண்ணார். இந்த ஆள் மோடி வந்து இங்கே சுற்றி அங்கே சுற்றி ரேலி பண்ணி என்னென்னோ ராத்திரியும் பகலமாக மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் ஹிந்தியில் பேசுனா உனக்கு தமிழில் புரியும், புரியுதா? எவனும் ஏமாற்ற முடியாது இப்போ. என்ன அப்போ ஒன்றுக்கு ஒன்று பேசுகிறதுக்கு ஈஸியாக புரிஞ்சுட்டு போயிடும். அப்படி அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் நரசிம்மர் அவருக்கால இந்த கஷ்டமே இல்லை, மெதுவாக தூக்கி அவரை பிரதம போஸ்ட்டுன்னு வச்சுட்டாங்க.
இதெல்லாம் ஒரு மச்சம்தான், அதிர்ஷ்டம்தான். கிடைச்சா அந்த மாதிரி அதிர்ஷ்டமாக இருக்கணும். புரியுதா? அவஸ்தையே படாமல் பிரதமராக இருந்துன்னாருண்ணே. அவர் பிரிவில் தான் இந்த இது சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. எது நடந்தாலும் அவருக்கு தெரியாது. இவராது தெரியாதுன்னு சொன்னார். இன்னொருத்தர் இருக்கான் மன்மோகன் சிங்னு ஒரு ஆள், அது சொல்லக்கூட மாட்டான். ஏன்னா மவுன் மோகன் சிங் அவருக்கு பேர். பின்னாடி வந்து சொன்னா தான் வாயே திறக்கணும். இப்படி கண்ட்ரோல் பொம்மை அது. இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர். இப்போ தான் உருப்படியாக சுதந்திரம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கண்டு உலகம் முழுக்க பயப்படுறது. அவர் பேசினாலே பயப்படுறது இருக்குடா. அது சைட் டாபிக்கு. இப்போ நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு வருவோம். ஸோ முதல் ஆர்குமெண்ட்டு ஆகாச உற்பத்தி ஒரிஜினேஷன் போல சத் பிரம்மனை ஏன் வச்சுக்கக்கூடாதுன்னு சொன்னான். சித்தாந்தி அதுக்கு என்ன பதில் சொன்னா, காரண அபாவாத் சத் பிரம்மன் ந உற்பத்தி. ஓகே, மத்திய பிரதேசத்தில் 2/3 மெஜாரிட்டி மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டோம் முதல் ஆர்குமெண்ட்டை. புரியுதா? டோட்டல் மெஜாரிட்டி. செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன? விபக்தத்துவாத். இந்த விபக்தத்துவாத் மாதிரி திராவிட மாடல் மாதிரி எவனாவது சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுத்ததெல்லாம் இவன் சீக்கிரம் ஒட்டிப்பான். அந்த மாதிரி திராவிட மாடல்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? திராவிடனா தமிழ் கிடையாது, மாடல்னா சம்ஸ்கிருதம் கிடையாது. நாங்கள் தமிழுக்கு உயிரை விடுவோம் அப்படின்னு சொல்கிறது எதுவோ அதுக்கு பேர் திராவிட மாடல். அதாவது தமிழை கொல்லுவோம். புரியுதுதான்? தமிழ் என்ன துரோகி, திராவிட மாடல் அதுக்கு பேர். காரணம், கலைஞர் கருணாநிதின்றது தமிழ் கிடையாது, உதயசூரியன்றது தமிழ் கிடையாது, ஸ்டாலின் தமிழே கிடையாது, அந்நிய பாஷா. அது வேற எவன் நாட்டு தோதது. இப்படி அவங்க ஊர்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் போட்டோம். இப்போ ஒன்று வந்திருக்கு, அது நான் இந்துவே இல்லை நான் கிறிஸ்டின்னு சொல்லிடுச்சு, அல்லுலியான்னு சொல்லிடுச்சு. அது ரொம்ப சுத்தம், அந்த மோசம். அங்கே ஒரு சென்ட்ரல் பிராண்டு ஒன்று இப்படி இருந்தது, நம்ம லோக்கல் பிராண்டு இப்படி இருக்குது. இதெல்லாம் மாற்றணும். நல்ல நல்ல காலம் பிறக்கட்டும். ஓகே, அது பாரத மாதாக்கு நீங்கள் ஜலம் விடும்போது வேண்டிக்கணும், இது ஜனவரி 1 நம்ம வருஷப்பிறப்பு இல்லை, நம்ம வருஷப்பிறப்பு சித்திரை 1, அது எல்லாருக்கும் அறிவு வந்து கொண்டாடணும் அப்படின்னு பாரத மாதா கட்டியே வேண்டிக்கணும் ஜனவரி 1க்கு. இப்படிதான் முள்ளை வச்சு தான் முள்ளை எடுக்கணும். இங்கிலீஷ் வருஷப்பிறப்பு வச்சு தமிழ் வருஷப்பிறப்பு கொண்டு வரணும். புரியுதா? ஓகே. செகண்ட் ஆர்குமெண்ட்டு விபக்தத்துவா. ஓகே, அதனால் விபக்தத்துவம்னா டிஸ்டிங்ஷன், ஒன்றுக்குலேருந்து ஒன்று வேறுபாடு பற்றி சொன்னால் அதுக்கு பேர் காரியம். விபக்தத்துவார். நம்முடைய பதில் என்ன? சுருத்தேகே, நீ சொல்கிறது ராங்க, சுருத்தியில் அப்படி சொல்லப்படலை. கபால கற்பனை, உன்னுடைய இமேஜினேஷன்லாம் பிரமாணமாகாது. ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட்டு என்ன? எதனிடமிருந்து பிரம்மன் தோன்றவில்லை, பிரம்மத்தினிடமிருந்து எதுவும் தோன்றவில்லை. நாயம் குத சின்ன பபுவ கச்சித்து, அப்படி வேதம் சொல்றது. பிரம்மத்திற்கு உற்பத்தி ஒரிஜினேஷன் கிடையாது. பல உபநிஷத்து வாக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான உபநிஷத்து கன்னியாகுமரியில் போய் எடுத்தோம் 2015 ஸ்வேதாஸ்வதர உபநிஷத். அருமையான உபநிஷத்து. இப்போ மார்கழி மகோத்சவத்தில் போட்டிருக்கோம். நான் ஒரு கிளாஸாவது கேட்டேன் அப்படி சொல்கிறவங்க யார் இதில்? மார்கழி பரவாயில்ல, கீழ்பட்டுருக்கோம், என் கண்ணை பற்றுப்போது. நதத்ய கச்சித் பதிரஸ்தி லோகே நச்சேரிதா நைவச்ச தஸ்ய லிங்கம் ச காரணம் காரணாதிபாதிபோ. அடுத்த லைன் தான் முக்கியம். நச்சாஸ்ய கச்சித் ஜனிதா ந சாதிபகா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சக காரணம், இந்த பிரம்மன் தான் காரணம். எதற்கு காரணம்? நிமித்த காரணமும் அவர் தான், அபின்ன நிமித்த உபாதான காரணமும் அவர் தான், அவரே விவர்த்த உபாதான காரணமும் அவர் தான். ஒரே ஆள் தான் வேஷம் போட்டு
அந்தந்த ஆளுக்கு புரிகிற எப்படி புரியுறதோ அதை அப்படி சொல்லி கொடுக்குறார். சக காரணம். ஓகே, சக காரணம் அஸ்ய ஜனிதா ந, அதுதான் தலையை சுத்தம். அந்த காரணம் வசத்தியாக 3 காரணம் சொன்னமே, எந்த காரணமும் கிடையாது. நான் எதற்கும் காரணம் கிடையாது. இந்த வீட்டில் யார் பொறுப்பு எடுத்துக்கிறேன்? நான் மாட்டேன்பா. இந்த வீட்டை கட்டி காக்கிறது யாரு? நீ எடுத்துக்கிறியா? நான் எடுத்துக்க மாட்டேன். அவன் விட்டுட்டு போயிடுவான். பிரம்மனும் விட்டுட்டு போயிடுச்சு. நான் எந்த காரணமும் கிடையாது. ஐ ஆம் டோட்டல் ஃப்ரீ. ஓகே, பிரம்மத்திற்கு காரணம் நாஸ்தி ஜனிதா அப்படின்னா காரணம் இங்கே. ஓகே, பிரம்மன் மட்டுமே பாஸ்லெஸ் பாஸ், காட்லெஸ் காட், காஸ்லெஸ் காஸ். மற்ற எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கு, காஸ் அண்ட் எஃபெக்ட். பிரம்மத்துக்கு மாத்திரம் அப்படி கிடையாது. ஓகே, அப்போ அஸ்ய ஜனிதா ந. ஸோ ஊசி மிளகாய் எப்படி இருக்குமோ, ஊசி மிளகாய் சின்னதாக இருக்கும், வாயில் ஒன்று கடிச்சு பாருங்க, ஆனந்த கண்ணீர் வரும். நீ ஜலம் அப்படியே அழலாம் வேண்டாம், புரியுதா? ஒரு யோகாவுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தா, ஜி நான் முதல் சேரில் இப்படி உட்காந்துருக்கேனா பளிச்சுன்னு எல்லாருக்கும் முன்னாடி, ஆனால் என்னை பார்த்தோன்னே இப்படி தூக்கம் வருதுச்சு. தூக்கம் வருது. ப்ரொஃபஸர் லெக்சர் எடுப்பாங்களே, அந்த நேரத்தில் இவன் பொண்ணு முன்னாடி உட்காந்து தூங்குவா. அது எப்படி இருக்கும்? அதனால் என்ன செய்யுது, நான் சொன்னேன் இந்த மிளகாய் கொடுத்து என்ன நற்குன்னு ஒரு கடி கடி அப்படின்னு தூக்கலாம் போயிடும். ஜே அவங்களுக்கு முன்னாடி எப்படிச்சு கிடைக்குது? சரி பரவாயில்ல, மிளகு எடுத்துக்கோ, மிளகு 2 வாயில் போட்டுட்டு போ. அந்த கிளாஸு எப்போ தூக்கம் வரா மாதிரிக்கு வருது இண்டிகேஷன் முன்னாடியே தெரியணும். தூங்கின மிளகு கடிக்க முடியாது, அதை கீழே வாயில் தொப்பிடுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கடி, உரப்பு இருக்கும். இதெல்லாம் ஒரு குழு கொடுக்கறது. அதெல்லாம் இப்படி மேனேஜ் பண்ணி நான் ஆனாலும் புரியுதா? நமக்கு சில சமயம் இப்படியே இருக்கும். இப்படிலாம் கேட்டால் கூட நான் சில சமயம் அவனெல்லாம் வீடியோ எடுத்துருவேன். நான் அது அற்புதமான சீனு. இங்கே எடுப்பீங்களா ஜி? சொல்ல முடியாது, அங்கங்கே சிசிடிவி கேமரா கூட இருக்கும். அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்னா, இங்கே இந்த ஒரு மந்திரம் இருக்க, நச்சிகேதனுக்கு யம தர்மராஜா சொல்கிறார். ஓகே, இந்த ஒரு மந்திரம் மாதிரி தெரிஞ்சுட்டுனா எப்படி ஜனக மகாராஜா தன்னுடைய குருவுக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டாரோ, அது போல் நீ சாஸ்திரத்துக்கு டோட்டல் உன் சொத்தை ப்ராப்பர்ட்டி கொடுத்துடலாம். அவ்வளோ அக்ஷரம் பொறிஞ்சது. ஓகே, சொல்லிடுஞ்சு ஒரு கை பார்த்துறேன் நான், அது என்னது சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சொல்லிடுறேன். நீ கை பார்க்குறியோ பார்க்கலையோ, அது என்னன்னா கட உபநிஷத்து 1:2:18. ந ஜாயத்தே மிரியதே வா விபச்சித் நாயம் குதத் சின்ன பபூவ கச்சித். ஆத்மா தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. எதனிடமிருந்தும் இது தோன்றவில்லை, இதனிடமிருந்தும் எதுவும் தோன்றவில்லை. மைண்ட் பாக்லிங். புரியுதா? அதனால் வேதாந்தம் என்ன சொல்கிறது? சுருத்தேகே, ஸ்ருதி வாக்கியத்தினால நீ சொல்கிறது தப்பு அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, சத்காரிய பிரம்ம காரியம் காரணத்துவாத் ஆகாசவத். இது 3வது ஆர்குமெண்ட்டு. சித்தாந்தியோட பதில் என்ன சொல்கிறோம்னா, சத் பிரம்ம காரியம் தான் இவன். புரியுறதா? இப்படியே ஒரு வேகம் இருக்கும். இப்போ என்ன ஒரு இந்த டைமில் இருக்கும், அதுக்கு தான் டீ கொடுத்தது. சத் பிரம்ம காரியம் காரணத்துவாத் ஆகாசவத். அது அவனுடைய ஐடியா, ஆப்போசிட் பர்சனுடைய ஐடியா. பிரம்மணக ஏவ ஆத்மா ஆத்மவத்துவாத். சங்கராச்சாரியர் கூறுவது பிரம்மணக ஏவ ஆத்மத்வாத். ஓகே, ஒரு வார்த்தை இருக்குது லோக்கல் பாஷை, முண்டகலப்ப.
அப்படின்வாங்க. முண்டம் முண்டம் அப்படி சொல்லுவாங்க. அறிவுகட்ட முண்டம் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அறிவுகட்ட முண்டோன்னு சொல்கிறது? தலை இல்லாத பயலை அப்படின்னு சொல்கிறது. இதில் திட்டுற வார்த்தை. அப்படின்னா என்னன்னா, அவன் பண்ணின ஒரே விஷயம் புத்தி இல்லாமல் பேசிட்டான், அவ்வளோதான். அதுக்கு இத்தனை வார்த்தை, புரியுறதா? அதனால் என்ன எப்படா அது வந்து இதுவாகும், காஸ்ட்லெஸ் காசு ஆகும். ஓகே, அதனால் நம்ம பூஜ்ய சுவாமி பரமார்த்தானந்தி சொல்கிறாரு, இங்கே வந்து முன்னாடி இருக்கிற விஷயத்தை இங்கே ஷிஃப்ட் பண்ணி சொல்கிறாரு. அதை நீ புரிஞ்சுக்கோ. ஆக்சுவலி இந்த மந்திரம் வந்து இப்போ படிக்கிறது 7வது சூத்திரத்துக்கே உரித்தானது இங்கே கொண்டு வரார். ஆத்மாவை எதனால் நிஷேதம் பண்ண முடியாது? அகம் ஆத்மா குடாகேஷகா. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நான் இல்லை அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் கிடையாது, நான் வரவே இல்லை அப்படி சொல்லுங்க பார்ப்போம். நான் இங்கே இல்லவே இல்லை அப்படி சொல்லுங்க பார்ப்போம். அப்படி சொன்ன அர்த்தம் ஊமையன் பேசினான். ஊமையன் பேச முடியாது, புரியுதா? கால் இல்லாதவன் நடந்து வந்தான், அந்த மாதிரி இருக்கு, புரியுதா? ஆத்மாவை ஒரு நாளும் நெகேட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நெகேட் பண்ணின ஆளை நெகேட் பண்ண முடியாது. இது இல்லை இது இல்லைன்னு சொல்கிற அந்த சொல்கிற ஆள் ஒருத்தர் இருக்கணும். ஜி மேலே போனஞ்சு யாருமே இல்லை ரூமில் அப்படி சொல்லுவான். வந்து சொல்லுவான் மேலே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. அங்கே ஒருத்தர் இருப்பார். அவர் எங்கேயோ பாத்ரூமோ இல்லை கீழே எங்கேயோ போய்ட்டு இருப்பார். இந்த சுப்பராவ்ஜின்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை. எல் கணேசன் ஒருத்தர் இருக்கார், அவர் இருக்கார் வேறு பக்கம் கவர்னராக இருக்கார். அவரை வந்து அவர் வந்த புதுசில் சங்க பிரச்சனைக்கா இப்போ இந்த சுப்பராவ் ஒருத்தரை வண்டியில் ஏற்றிட்டு வா, அதிகாரி அவர். அவரும் போய் வண்டியில் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்க ஏற்றிட்டு அவர் திருப்பி சைக்கிளில் வந்தார். வந்தோடனே அங்கே இருக்கிற பிரச்சாரக்கு அவரை திட்டினார், எல் கணேசனை. நான் அவரை ஏற்றிட்டு தானே அவர் சொன்னேன், ஏன் ஏற்றலை? சத்தியமாக ஏற்றிட்டு வந்திருக்கேன். அவர் உள்ளே இருக்காரா? உள்ளே இருக்காரா? சுப்பராஜ் இருக்கார் உள்ளர. ஜி உங்களை நான் பஸ்ஸில் ஏற்றுனேனே. ஆமாம் ஏற்றுனேன், நான் அடுத்த பஸ் ஸ்டாப்பில் ஏற்றி இந்த பக்கம் பஸ்ஸில் வந்துட்டேன் அப்படின்னு. அதனால் நம்ம சில சமயம் பண்ணுவோம், ஆனால் அதுக்கு அப்போசிட்டாக போய்டுவோம். இந்த மாதிரி மேலே போனாருடா, அவர் உள்ள ஹாலில் இருப்பார், அவரை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. மேலே வந்து பார்த்துட்டு யாருமே இல்லை ஜி. அவர் அந்த ஆள் போயிருக்கலாம். யாருமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லை? அங்கே எம்டினஸ் இல்லை. இவன் ஒரு ஆள் சொல்கிறவன் ஒருத்தன் இருக்கான், புரியுறதா? எங்கேயுமே எப்பொழுதுமே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே ஒரு ஆள், அந்த ஆளை நீக்க முடியாது. எல்லாத்தையும் நெகேட் பண்ணினா கூட நெகேட்டரை நெகேட் பண்ண முடியாது. ஓகே, ஆத்மா எப்பொழுதும் இருக்குது. இதை சங்கரர் வந்து பாஷ்யத்தில் விரிவாக விளக்குறார். ஓகே, நாம் ரத்தன சுருக்கமாக இங்கே பார்த்துடலாம். கன்க்ளூஷன் என்ன? பிரம்மன் ஆத்மனத்துவாத் நித்யா. பிரம்மனுக்கு காரியம் அப்படி வேணுமெனா சொல்லாமலைய, இந்த பிரம்மத்தினுடைய காரியம் வேணா இல்லைன்னு போட்டோம், புரியுதா? எதுவுமே இல்லைன்னு சொன்னா என்ன போயிடுவோனே, சூன்யவாதி ஆகிடுவோம். ஒன்றுமே இல்லை அப்படி சொன்னால் சூன்யவாதி ஆகிடுவோம். அது வந்து பௌத்தாவில் இருக்கிற ஒரு பிரிவு, புரியுதா? அதனால் பிரம்மன் எப்படிப்பட்டது? நித்யகா சுத்தகா முக்தகா, அது சர்வகதகா ஸ்தானுகு. அது எப்பொழுதும் இருக்கக்கூடியது. நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மா அகம். அப்போ நான் செத்து போயிடுவேனா? நீ யாருக்கிட்டே போய் கேட்டு நீ எப்போ சாக போகிற அப்படி கேள. சும்மா இருக்க, ஜனவரி 1 அதுமா அப்பெல்லாம் அமங்கலமாக சொன்ன. நீ சப்போஸ் இந்த விஷயத்தை கேட்டுட்டேன்னு வச்சுக்கா, என்ன சொல்லுவான்? நான் ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து, நான் சாகிறது இல்லைடா, பிறக்கிறது இல்லை, எப்பொழுதும் நான் இருப்பேன். அகமேவ சிருஷ்டி ஸ்திதி லய அகம். பிரம்மாத்வயம் அகம் அஸ்மி.
இதெல்லாம் உபனிஷத்து வாக்கியம். அதனால் 9வது சூத்திரத்தை சொல்கிறாரு, அசம்பவகா தூ சதகா அனுபபத்தேகே. தூ அவ்வாறே, சத் பிரம்மன் அசம்பவகா. பிரம்மன் ஒரு நாளும் ஒரிஜினேஷன் கிடையாது, உற்பத்தி கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, அது காரியமாகாது. அப்படிதான் அசம்பவகா, அது யுக்தி பூர்வமாக கிடையாது. அனுபபத்தேகே, அப்படிதான் அது இல்லாஜிக்கல் அப்படி சொல்கிறார். அப்போது அனுபபத்தேகே அது இல்லாஜிக்கல், சான்ஸே இல்லைன்னு சொல்லுவான். சில பேர் சான்ஸே இல்லை ஜி அப்படின்வான். அது போல் இங்கே உபநிஷத்து வியாச சார் சான்ஸே இல்லை, நீங்கள் சொல்கிறது அப்படி ஆகவே ஆகாது. அனுபபத்தேகே எது? சதஹா பிரம்மன். ஸோ பிரம்மன் எப்பொழுதுமே இருக்கும், எங்கும் இருக்கும். ஓகே, சத்துக்கு எப்பவுமே சாவு கிடையாது. சதஹா அசம்பவகா, பிரம்மன் நான் ஒரிஜினேஷன். பிரம்மன் உற்பத்தி ந சம்பவதி. தூ யானை மேலே குதிரை மேலே தூ கா அப்படிலாம் அது யாராவது நீங்கள் வாழ்க்கையில் சொல்லியிருக்கீங்களா? யானை மேலே குதிரை மேலே தூ கா. பரவாயில்லையா, கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல, பழைய ஆள் இருக்கீங்க. நான் கா விட்டுட்டேன், நீ பேசாதா, நம்ம எப்படா சாயந்தரம் பல கா விட்டுட்டா சாயந்தரம் இல்லை, அது காலாம் விட நீ எப்போ நம்ம சாயந்தரம் மீட் பண்ணலாம். புரியுதா? அதனால் இந்த இதற்கு ஆகாசம் ஆத்மா வெரி க்ளோஸ், வெரி க்ளோஸ், நியரஸ்ட். ஆத்மாவுக்கு நியரஸ்ட்டு இந்த ஆகாசம் இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு உற்பத்தி இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஆகாசத்துக்கு உற்பத்தி இருக்குது. ரெண்டும் க்ளோஸாக இருந்தால் கூட, புரியுதா? அதனால் இது புரிஞ்சுக்கணும். பூர்வபக்ஷி தூ சப்தத்தினால நிஷேதம் செய்யப்படுகிறது, ரெண்டு பேரையும் நிஷேதம் செய்யப்பட்டு விட்டது. அசம்பவகா தூ சதகா அனுபபத்தேகே, பிரம்மன் படைக்கப்பட்ட காரியம்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, அது யுக்திக்கு பொருந்தாது, இல்லாஜிக்கல். சரி, எப்படி இல்லாஜிக்கல்? இல்லாஜிக்கல் யுக்தி விரோதம் எப்படி? காரண அபாவாத் ஸ்ருதேகே, ரெண்டாவது. மூணாவது ஆத்மத்துவாத். ஏற்கனவே தொடர்ந்து இருக்கவங்களுக்காக இது சொல்லப்பட்டது. அதாவது இப்போ நம்ம நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாத்திரம் சொன்னோம். ஆனால் எதிர்த்த தப்பு பண்ணினவனா அவனையும் நம்ம சொன்னோம். இந்த டிபேட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் இப்போல்லாம் பார்க்குறீங்களா, ரெண்டு பக்கமும் டிபேட் நடக்கும். வை கோபாலசாமி அன்று என்ன சொன்னார், இன்று என்ன சொன்னார், இப்படி போட்டுருவான் சோஷியல் மீடியாவில். இவனுக்கு இன்னும் சோஷியல் மீடியாவே வரல, அப்பப்போ வளரி கொட்டுன்னு இருக்கான். ஏற்கனவே பேசினதெல்லாம் இவன் வச்சுருக்கான். எல்லாமே இன்றைக்கி பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். எல்லாமே பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது குறிப்பாக எதிர்கால பசங்க இருக்காங்களா, ராஜன் மாதிரி, அவங்களாம் ப்ரெசன்ட் எஜுகேஷன் தலைமுறை ஃபோன் வச்சுருக்கான். புரியுதா? இப்போ பிஜேபிக்காரன் என்ன பண்ணுறான்னா, அந்த யங்கர் ஜென்ரேஷனை தான் இப்போ பிடிச்சி வச்சுன்னு இருக்காங்க. அவங்க ஓல்டு ஜென்ரேஷன்லாம் தெரியாது. நடுநிலையில் இருக்கவங்களாம் வந்துட்டுருக்கான். இப்போ எல்லாம் மாறுதல் ஆகிறது. வரட்டும். சாந்தோக்கிய உபநிஷத்து சத்யேவ சோமிய இதமக்ரே ஆசீத். இப்போ சத்து மாத்திரமே இருந்தது, அதாவது சத்து ந உற்பத்தி. தைத்திரிய உபநிஷத்து. ஆனால் என்ன சொல்கிறோம்னா, அசத்வா இதமக்ரே ஆசி தத்தோவை சத் அஜாயத்தே. இங்கே சத்து உற்பத்தி பவதி கூறுகிறது. எனவே உபநிஷத்திற்குள் முரண்பாடு உள்ளதனால் அதை பிரமாணம் என கூற முடியாது. சங்கரர் என்ன சொல்கிறாரு, தைத்திரிய பாஷ்யத்தில் வழக்கமாக சொல்லியிருக்காரு. கடபாஷ்யம் இருக்குது. அந்த கடபாஷ்யம் நீங்கள் எப்போல்லாம் முடியுமோ தைத்திரிய உபநிஷத்தில் பிருகதரண்யத்தில் இருக்குது. அதில் என்ன சொல்கிறோம், ந இவ இக கிஞ்சன அக்ரே ஆசீத் மிருத்யும்னா ஏவ இதம் ஆவருத்தம் ஆசீத். ரொம்ப பெரிய வால்யூமில் இது இருக்குது. புரியுதா? அதாவது அசத்துன்றது என்ன பொருள் அப்படின்னா, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். சத்துனா என்ன பொருள்னா, மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். அவ்யக்தம் வெக்தம். ஏதாவது ஒன்றுத்தில் புரிஞ்சுக்கோ, ஒன்று வெளியில் வந்தது, இன்னொன்று வெளியில் வராதது. இப்போ பாலிலிருந்து
சுடு பண்ணி தயிராக்கி கடைஞ்சோம்னா அது மேலே அப்படி வரும். ஒன்று வரும். என்னது? நவநீதம், புது வெண்ணெய் வரும். புரியுதா? இந்த வெண்ணெய் பாலுக்குள்ளே இருந்ததா வெளியில் இருந்ததா? பாலுக்குள்ளே தான் இருந்தது. நீ போய் வீட்டுக்குள்ளே போய் பாரு. பக்கத்தில் ஒரு மாமி வந்து கேட்டா, மாமி கொஞ்சம் அவசரத்தில் மறந்து போயிட்டேன், நெய் தரேலா அப்படின்னு. தரேன்னு அடிச்சுட்டு ஒரு ஆழாக்கு பாலை கொண்டு வந்து அவகிட்ட கொடுத்தா, இதான் வச்சுக்கோங்க அப்படின்னு. என்ன, நான் வந்து நெய் கேட்டேன், நீங்கள் பால் தரேன்னு, அதுக்குள்ளே இருக்குது, எடுத்துக்கோங்க. இப்போ அவள் சொன்னது ரைட்டா ராங்க? ரைட்டு தான். ப்ராசஸ் பண்ணணும். அந்த பாலை என்ன பண்ணா? காய்ச்சணும். காய்ச்ச நல்லா சூடாக இருக்கும்போது புறமோர் விடணும். சூடாக இருக்கும்போது விடக்கூடாது. இதெல்லாம் இப்போ வரக்கூடிய மருமகளுக்கு சொல்லணும். இதெல்லாம் இல்லையா, அப்படியே விட்டுருக்கூடாது அப்படின்னு. அப்போ அத்தை அது ஆறுனதா, எதுக்கு சூடு பண்ணி ஆற்றுவானே? புது பால்லையே நான் விடுறேன். அதனால் நீ விளக்கமாக சொல்லணும். ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கவங்களுக்கு. புரியுதா? அதை விட நானே உயிரோடு இருக்க வரைக்கும் ப்ரமோட். அதுக்கப்புறம் அது வெதுவதுன்னு இருக்கிறதுல மோர் விடணும். விட்டுட்டு தயிர் வந்திருக்கா, தயிர் வந்து ஆட்டி பார்த்துன்னு இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு இடத்துல வச்சிடணும். வச்சுன்னா ப்ராசஸ் ஆகாது. ஆன பிறகு கெட்டி தயிர் வரும். புரியுதா? பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. அந்த தயிரை எடுத்து கடையணும். அதில் வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயை காய்ச்சணும். நெய் கம கம கமன்னு வரும். நெய் காய்ச்சும் போது அது உள்ளர ஏதோ பேப்பர் எதுவும் போடுவல, மோர். அப்போ எல்லாருக்கும் காய்ச்சி தெரியுதுன்னு தெரியுது. அப்போது அது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது. வெண்ணையோ இல்லை நெய்யோ மேனிஃபெஸ்ட்டுக்கு வருது. அப்போ பாலாக இருக்கும்போது அவ்யக்த ஃபார்மில் இருக்குது. நெய்யாக வெளியில் வரும்போது வியக்தத்துக்கு வருது. அதுக்காக இப்போ சொன்னேன். புரியுதா? அவ்யக்தம் வியக்தம் மறந்து போச்சுன்னா கூட புரியுதா, அது பால் தயிர் மோருன்னு ஏதாவது நீங்கள் போய் சொல்லிடலாம். சுவாமிஜி வந்து பால் தயிர் மோர்லாம் சொன்னார். என்ன சொன்னார்? பால் தயிர் மோர் அதெல்லாம் சொன்னார் அப்படின்னு. ஏதோ உனக்கு தெரிஞ்சது சொல்லு. புரியுதா? அப்போது இதுலேருந்து தோன்றினது இருக்கு இல்லையா, நெய்யோ இல்லை வெண்ணையோ, அதுக்கு பேர் விசேஷ சத்தா. பால் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சாமானிய சத்தா. புரியுதா? சாமானிய சத்தா, விசேஷ சத்தா. இப்போ விசேஷ சத்தான்றது ப்ராடக்ட், காரியம், எஃபெக்ட். புரியுதா? அதை நம்ம சத்துன்னு அழைக்கிறோம். ஓகே. அப்போ பிரம்மன்லேருந்து என்டையர் யூனிவர்ஸ் டெவலப் ஆச்சு, தோன்றினது. அதுக்கு பேர் நம்ம சத்துன்னு சொல்கிறோம். அதை தான் உபனிஷத்து சத் அஜாயத்தை அப்படி சொல்கிறது. அப்போ சாஸ்திரத்தினுடைய கன்வென்ஷன், எந்த ஒன்று தோன்றியதோ அதற்கு பெயர் சத்து. அவ்யக்த ரூபத்தில் இருக்கிறது பேர் அசத்து. அப்போ ஸ்ருதி கூறுறது வியக்தம் அண்ட் அவ்யக்தம், மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட்டை பற்றி சொல்கிறது. சத்வாதம் அசத்வாதம் எதிலும் முரண்பாடு இல்லை. உபனிஷத்து பிரமாணம். அப்போ அவ்யக்த நிலையில் உள்ள களிமண், இப்போ இந்த களிமண் இருக்கு, இது எதில் பண்ணது? தங்கத்திலையா வெளியிலையா? களிமண். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடாதுண்ணா. இப்போ வந்து நான் வச்சுருக்கிறது என்னது? புதுசாக வந்திருக்குன்னு சொல்லுங்க. பானை. பானை. உங்கள் பேர் என்ன? பானை சொன்னோங்க. செல்லப்பா. இப்போ செல்லப்பா கிட்ட இதை எழுந்துரு தம்பி. இது செல்லப்பா கிட்ட கொடு. வேகமாக போய் கொடு. தொடுங்க. இப்போ வந்து செல்லப்பா பானையை தொட்டாரா தொடலையா? புதுசாக இருக்குங்க சொல்லுங்க. தொட்டார் இல்லையா?
இன்னும் இது கையில் தான் வச்சுருக்காரு, தொட்டார் இன்னும் கேள்வி, அது வாங்கிட்டு வந்துரு. அவர் தொடவில்லை. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், தொடவில்லை. இல்லை வாங்கிட்டல. தொடாமல் எப்படி வாங்க முடியும்? தொட்டார், அவர் வாங்கினார். ஆனால் அவர் வந்து பானையை தொடலை. இவர் இது இப்போ வேதாந்த மேஜிக்கு. அவர் இங்கே தொட்டாலும் இல்லை வாங்கிண்டாலும் இதை பார்த்தாலும் அவர் வந்து எதை தொட்டாரு? களிமண்ணை தொட்டார், களிமண்ணை வாங்கிண்டார். பானை பிடித்தவள் பாக்கியசாலி. அம்பியே பானை கொடுத்தோம், செல்லப்பா வாங்கினாரு, அது வந்து களிமண் வாங்கினாரு சொல்றிய. சரி நீங்கள் சொல்லுங்க, இப்போ களிமண்ல இருந்து தான் பானை வந்தது, அதில் மறுப்பு இல்லையா? சரி, இப்போ களிமண் ஒரு 10 கிராம் வச்சுக்கோங்க. இந்த 10 கிராம் களிமண்ல இருந்து இந்த பானை வந்த பிறகு எத்தனை கிராம் இருக்கும்? ஓய் நீங்கள் சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? 10 கிராம் களிமண்ல இருந்து பானை உருவான பிறகு எத்தனை கிராம் இருக்கும்? 10 கிராம் தான். தங்கம் சொன்னா கூட ஒரு கொஞ்சம் சேதாரம் சொல்லிடலாம், ஆனால் இது வேஸ்டே ஆகாது. அப்படியே பானை உருட்டுற இடத்துல போனீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட கொடுத்துன்னு வச்சுக்கா, பானை வராது, கோணை தான் வரும். அவன் ஒரு சைஸாக இப்படி பிடிப்பான், பத்தியிலன்னு பிடிச்சோன்னு அப்படி பானை வரும். ஒண்டர்ஃபுல். அப்போது இது பானை வரத்துக்கு முன்னாடியே 10 கிராம் தான், பானை வந்த பிறகு 10 கிராம் தான். ஏற்கனவே தெரிஞ்சவங்க சொல்லப்படாது. புரியுதா? அப்போ என்ன தான் வந்திருக்கு? அப்பயும் 10 கிராம் தான், இப்பயும் 10 கிராம் தான். ஆனால் களிமண் சொல்கிறோம், பானை சொல்கிறோம். இப்போ என்ன தான் வந்திருக்கு? இப்போ என்ன மாறுதல் வந்திருக்க? உங்களை கேட்டேன் நாக்கம், என்ன வந்திருக்கு? எது? நாம ரூபம் வந்திருக்கு. அப்படி சொல்லுங்க. இது பானைன்ற ஒரு பேர் வந்திருக்கு. அப்புறம் 2 லிட்டர் பானைன்னு சொல்கிறோம். இது கொஞ்சம் சொல்லிட்டோம்னா கல்யாண பானை. இது ஏன்னா டிசைன்லாம் போட்டிருக்கு இல்லையா, கல்யாண பானை. ஓகே, அப்போ நாம ரூபம் வந்திருக்கு. நாம ரூபம் ஒரு பேர். இதுக்கு ஒரு பேர் பானை, அதுக்கு ஒரு ரூபம், உருவம். இதுதான் வந்திருக்கு, நேம் அண்ட் ஃபார்ம். இது களிமண்ணில் புரிய வைக்கிறதுக்கு எத்தனை கஷ்டம்னா, இந்த டான்ஜபிளாக இருக்கிற உலகம் இருக்க, அதுவும் நேம் அண்ட் ஃபார்ம். உலகம் ஒன்று தோன்றவே இல்லை. நீ இப்போ நம்ம களிமண்ணை தொட்டால் கூட, இந்த பானையை தொட்டால் கூட அது களிமண், அதை பார்த்தா கூட களிமண் தான், உபயோகப்படுத்தினாலும் களிமண் தான். புரியுதா? பூ விழுந்துட்டு நான் சொன்னது பலிக்கும். அதனால் இதுதான் மேஜிக்ஸ் ஃபார் வேதாந்தா. புரியுதா? இங்கே சொல்கிறாரு, எதுலேயும் முரண்பாடு இல்லை. போய் சத் அஜாயத்தே சத்தியேவ அக்ரே ஆசீத், 2 சொல்லுக்கும் பொருள் முரண்பாடு இல்லை அப்படி சொல்லி முடிச்சாச்சு. ஏகதேசி மதம் முதல் ஆர்குமெண்ட்டு ஆகாசவத்து. சாந்தோக்கியத்தில் ஆகாச உற்பத்தி நாம் எடுத்துக்கொள்ளணும்னா கூட ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. நீ ஒன்றை அறிந்தனா அனைத்தையும் அறிந்தவன். அடுத்தது பாருங்க, இப்போ வந்து ஜிஆர்டியில் வந்து ஓனர் இருக்கார். அந்த நடுநடுவில் ஒருத்தர் இருப்பான், செயினுக்கு ஒரு செக்ஷனில் ஒருத்தர் இருப்பான், மோதிரத்துக்கெலாம் இருப்பான். மோதிரத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? எத்தனை மோதிரம் சேல்ஸ் ஆச்சு, எத்தனை மோதிரம் இருக்குதுன்னு பார்ப்பான், கணக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு முதலாளிகிட்ட போய் அவன் என்ன கேட்பான்? மோதிரம், செயின், அட்டிக்கை, ஒட்டிக்கெல்லாம் இப்போ கேட்க மாட்டான். மொத்தமாக ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். புதுசாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் அவனுக்கு என்ன சொல்ல முடியும்? எத்தனை கிலோ கோல்டு இருக்கு, எத்தனை கிலோ சேல்ஸ் ஆகி, அது போகிறோம். இப்போ இந்த சின்ன ஆள்லாம் இருக்கல்ல, அங்கங்கே லோக்கல்,
அவன்லாம் எத்தனை செயின் எத்தனை மோதிரம்லாம் பண்ணிடுவான். இப்போ அடுத்து இந்த தங்கத்திலிருந்து தான் நகைகள் வந்தது. தங்கன்றது காரணம், நகைகள் இருந்தது காரியம், ப்ராடக்ட். இந்த லோக்கலில் இருக்கான்ல வேலைக்கு வச்சுருக்குமே, அவன்லாம் எதை பற்றி பேசுகிறான்? காரியத்தை பற்றி பேசுகிறான், ப்ராடக்ட் பற்றி. ஓனர் எதில் போகிறாரு? காரணத்துக்கே போயிட்டார். புரியுதா இப்போ? அப்போ அவர் காரணத்தில் சொன்னாலே மொத்தமாக புரிஞ்சுப்பார். இப்போ நரேந்திர மோடி என்ன பண்ணுவார்? மொத்த பாரதத்தை பார்த்தாலே புரிஞ்சுப்பார் அவர். புரியுறதா? அதுக்கு ரொம்ப சக்தி வேணும். இப்போ இவன் என்ன நினைக்கிறான்றது அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் என்ன நினைக்கிறான்னு நீ தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ராமகிருஷ்ணன் ஏர்போர்ட் வச்சான், பத்திரிக்காரெல்லாம் விட்டான், இந்த பக்கம் ராமர் அந்த பக்கம் கிருஷ்ணர்னு. அப்புறம் எனக்கு ஒரு டிக்கெட் வந்திருக்கு, நம்ம இது ஏர்போர்ட்டில் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் மரியாதை புருஷா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு வந்திருக்கு. கடைசியில் 30ஆம் தேதி ஏர்போர்ட்டை தொடங்கி வச்சார் பிரதான் மந்திரி. என்ன சொல்கிறாருன்னா, ஆஞ்சநேயர்னால தான், இந்த வால்மீகினால தான் இந்த ராமாயண காவியம் வந்தது. அதனால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. அந்த வால்மீகி நம்ம மறக்கக்கூடாது. அதனால் வேண்டி மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இப்போ அவன் இப்படி திக்கு முகாடுறான், பக்கம் பக்கமாக எழுதியிருக்கால. அதில் பிரதான் மந்திரி வந்து சொல்லும் போது தான் அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீ கெஸ் அடிக்கலாம், இப்படி இருக்கும் அப்படி இருக்கலாம். புரியுதா? இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் இவன் கெஸ் அடித்து ஒன்றும் கூட நடக்கலை. அவர் கரெக்டாக குவைட் ஆப்போசிட்டில் வேறு ஒன்று சொல்லிட்டு போயிடுவார். இதுதான் மோடி. புரியுதா? அப்போது ஏக விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞானம் பவதி. தங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டான், கடையில் இருக்க ஷாப்பில் இருக்க அனைத்து நகைகளையும் தெரிந்ததற்கு சமமாகும். புரிஞ்சுதா? இப்போது அந்த ஓனரு, நகைக்கடை ஓனரு என்ன பண்ணுவார்? தங்கத்தை தெரிஞ்சுப்பார். இப்போ கடையில் வேலை செய்கிறான அவனுக்கு என்ன, அவனுக்கு எத்தனை நகை எத்தனை மோதிர சேல்ஸ் ஆச்சு அதை பொறுத்து இன்க்ரிமெண்ட்டு. புரியுதா? ஸோ எத்தனை பேர் ஹெல்மெட் இல்லாமல் பிடிக்கிறானோ அத்தனை கேஸ் அவனுக்கு, போலீஸ்காரனுக்கு. ஓகே, அவன் வந்து ஒருத்தர் இன்ஸ்பெக்டரே பிடிச்சிட்டான் ஒருத்தன். அது ஒரு பெரிய கேஸ் ஆச்சு. அது இப்போ சொல்ல முடியாது, டைம் ஆச்சு. அதனால் ஸோ இப்போ இப்போ இந்த சின்ன சின்ன நகையில் இருக்கிற வேலை செய்கிறவனுக்கு காரியத்தில் தான் டாக்கு. சப்போஸ் நீ பெரிய ஆளாயிட்டு ஓனர் ஆகிட்டேன்னா நீ வந்து காரணத்தில் தான் பேசுவேன். நீ சாதாரண மனுஷனாக இருக்கிற வரைக்கும், இந்த விஷயத்தில் தெரியாத வரைக்கும் காரியத்திலேயே சிருஷ்டியில் தான் பேசின்னு இருப்போம். நீ எப்போ மெச்சூர் ஆகிறியோ, நீ குவாலிஃபைடு ஆகிறியோ, காரணத்தை தெரிஞ்சுட்டா போகிறோம். புரியுதா? அப்போது பிரம்ம ஜகத்து அல்லது ஆத்மா அனாத்மா டிஸ்டிங்ஷன்லாம் பண்ணினோம். அந்த ஆத்மா அனாத்மா இருந்தாலும் ஆத்மா சிருஷ்டியில் படைக்கப்பட்டதாகிவிடும். அடுத்த இது ஆர்குமெண்ட்டு, டிஸ்டிங்ஷன். புரியுதா? 2 பொருள் சொன்னாலே ஒரு பொருள் படைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஓகே, நான் வேறு பிரபஞ்சம் வேறு, கரெக்டு தான். நானே இந்த பிரபஞ்சத்திற்கு காரணம். அடுத்த ஸ்டெப்பு, லாஸ்ட் ஸ்டெப்பு, ஐ ஆம் த ஹால். இப்படி சொல்கிறது வேதாந்தம். ஓகே, ஐ ஆம் த கான்ஷியஸ்னஸ், வேர்ல்ட் இஸ் மேட்டர், மேட்டர் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். கடைசியாக எந்த அச்சேதன வஸ்துவும் இல்லை, சைத்தன்யம் மாத்திரமே, கான்ஷியஸ் மாத்திரமே இருக்கிறது. இது எங்கே சொல்கிறீங்க? அண்ட புழுகு ஆகாச புழுகுனா உபனிஷத்து பிரமாணம். இதம் சர்வம் எதயம் ஆத்மா. புரியுதா? அப்போ விபக்தத்துவம் ஆல்சோ நாஸ்தி. 3வது லாஸ்ட் ஆர்குமெண்ட்டு ஒரு முக்கியமான வாதம் வைக்கிறார், ஏகதேசிவாதம், சித்தாந்தி பதில். ஒவ்வொரு காரணமும் இன்னொரு கோணத்தில் அது காரியமாகிறது. அக்னி ஜலம் பிருத்திவி அதை விட்டுடுவான். இப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து அவனுக்கு கல்யாணமாகி ஒரு பையன் இருப்பான்.
இப்போ யார் அப்பா யார் புள்ள? ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு பையன் பிறந்துடுத்து. இப்போ யார் அப்பா யார் புள்ள? ஸோ அப்போது அந்த யார் இப்போ அப்பா யார் பையன்? இந்த பையனுடைய அப்பா. ஓகே, அப்போ இந்த பையனுக்கு காரணம் யார்? அவங்க அப்பா. சப்போஸ் அவங்க அப்பா தாத்தா இருக்கார்ல, ஊர்லேருந்து வந்துட்டாருன்னா இந்த அப்பா என்ன ஆகிடுவார்? பையன் ஆகிடுவார். இப்போது ஒன்று காரணம் சொல்லிகிட்டே இருக்கோம், இன்னொருத்த கம்பேர் பண்ணும்போது அது காரியமாக மாறிடுது. எந்த காரணமோ அதுவே காரியமாக இருக்குது. இப்படி ஆர்கியூ பண்ணுறான். தேர்ஃபோர் நீ பிரம்மன் காரணம் காரணம்னு அடிச்சுக்கிறல, காரணம் சொல்கிறதுனாலே அது காரியம், காரணம் சொல்கிறதுனாலே காரியம். ஓகே, அப்போ சங்கரர் கேட்குறாரு, டே தம்பி, காரியம் சொல்கிறீன்னா நேம் அண்ட் ஃபார்ம்னு இப்போ பண்ணிட்டோம். நேம் அண்ட் ஃபார்ம்னா அது மித்தியா ஆகிடும். அப்படி சொல்லிட்டேன்னா எல்லாமே சூன்யவாதி ஆகிடும். அதெல்லாம் அப்படி வராது. மூல காரணம் இருக்கிறது, அந்த மூல காரணத்தை கண்டுபிடி அப்படி சொல்கிறார். அப்போது அத்வைத பிரகரணத்தில் கடைசியாக மாண்டூக்கியத்தில் ஏகம் ஏவ அலம் கௌடபாதாச்சாரியார் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பிரம்மன் காரியம் என சொல்கிறது தப்பு. ஏன் தெரியுமா? வேதாந்த கன்க்ளூஷன் இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தோம்? ஜகத் காரணம் பிரம்மன் சொல்லிட்டு வந்தோம்ல, அந்த ஜகத் காரணம் பிரம்மன்றத காரணமும் கிடையாது. பிரம்மன் ஜகத்துக்கு காரணமும் கிடையாது. இப்போ பெரியவங்களாம் தலைவரெல்லாம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி என்ன ஒரு கடை ஷாப்புக்கு ஓப்பன் பண்ணிட்டு கூப்பிட்டாங்க. இல்லை என்ன கூப்பிட்றேன்னு வச்சுக்கோ, ஒரு கடைக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஜி நீங்கள் வாங்க ஜி அப்படின்னு. அசல் வெண்ணெய் காய்ச்சி நெய் விற்கப்படும் போர்டு, அதுதான் ஓப்பன் பண்ணணும். நான் போனதுமே, டே தம்பி நீ என்ன அசல் வெண்ணெய் காய்ச்சி அசல் வெண்ணெய் சொல்கிறேன் அப்படின்னா ஏற்ற கடைகள்லாம் டூப்ளிகேட்டா வெண்ணெய் வைப்பா? அப்புறம் நெய் வெண்ணெயிலேருந்து ஒன்று தொன்னையிலே வரும், அதே ஏன்டா இருக்கு? அடி ப்ரஷ் வச்சு அடி, எக்ஸ்ட்ரா ஏதாவது அசல் வெண்ணெய் அடிச்சுட்டான், அசல் அடிச்சுட்டான், அப்புறம் வெண்ணெய் அடிச்சுட்டான். நெய் காய்ச்சி விற்கப்படும். நீ நான் செருப்பு கடையாக வைக்கிற? நெய் எதிர்த்து பார்த்தாலே தெரிஞ்சல வாசனை. நெய் அடி காய்ச்சி விற்கப்படும். எதை காய்ச்சி? அதே அடி விற்கப்படும். அது எதுக்கு வச்சிருக்க? அதே அடிச்சு. இப்போ இந்த ஆள் என்ன பண்ணுருங்க? துறக்கிறதுக்காக கூப்பிட்டா மூடு விழா பண்ணிட்டு வந்துட்டார். ஏதோ பிரம்மன் காரணம் ஜகத் காரியம் அதெல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு போய மொத்த ஜகத்து காரணம்ன்றது மாத்திரம் இல்லை, பிரம்மன் காரணமே கிடையாது அப்படின்ட்டார் மாண்டூக்கியில். புரியுதா? அப்படி கடைசியில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜகத்தை நான் அனுபவிக்கிறேன்னு சுவாமி, நான் இந்த ஜகத்தை அனுபவிக்கிறேன், ஃபீல் பண்ணுறேன், என்னென்னோ நடக்கிறத நான் என்ன பண்ணுவேன்? ஐ டோன்ட் நோ. அது உன் விஷயம். நீ மயக்கத்தில் இருக்க. மயக்கமா கலக்கமா வாழ்விலே தயக்கமா, நீ மயங்கி இருக்கிறாய். புரியுதா? நீ அப்படித்தானே அப்படிதான் பேசுவ, ஒரு மாதிரி பேசுவ. மதப்பு வேதாந்த சொல்றது, நீ உன் மயக்கத்தில் பேசுற இந்த உலகம் இருக்குன்னு. நேற்று இருந்த ஆளு காணும். புரியுதா? இன்னைக்கு ஆளு நாளைக்கு காணாமல் போயிடுவாங்க. எதுவுமே கிடையாது. இப்போ உங்கள் தாத்தாவோட கொள்ளு தாத்தா இப்போ ஞாபகம் வச்சுருக்க நீ தெரியுமான்னு சொல்லு. உன் பரம்பரையில் வந்த ஆளே தெரியாது, நான் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? ஏன்னா அது இல்லை, இருந்தா மாதிரி இருந்தது, போயிடுத்து.
அப்படியா சொல்கிறீங்க? ஐயையோ, அப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுத. வாட் கேன் ஐ டூ? யுவர் ப்ராப்ளம். புரியுதா? மாண்டு இப்படி இப்படி போய் ஜனவரி 1 இப்படி குழப்பற இல்லை. நான் சொல்லவே இந்த உபநிஷத்தில் மாண்டூக்கு இதில் அந்த வைத்திய பிரகரணத்தில் கௌடபாதாச்சாரிய சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாப்பா? நனிரோத நச்சோத்து உற்பத்தி நபத்தோ நச்சாதகா ந முமுக்ஷுர்வை நவை முக்தகா இத்தியேஷ பரமார்த்ததா. அடுத்த அத்வைத பிரகரணத்தில் நகச்சித் ஜாயத்தே ஜீவகா சம்பேவோ வஷ்ய ந வித்யதே ஏதத்து தத்து உத்தமம் சத்தியம் எத்திர கிஞ்சத்து ந ஜாயத்தே. பிரம்மன் காரணமும் கிடையாது, காரியமும் கிடையாது. அப்போ ஏன் சுவாமி இவ்வளோ தம் பிடிச்சிட்டு காரணம் காரியம் ஏன் இத்தனை சொல்றீங்க? ஒன்று தான் இல்லைன்னு முடிவாச்சு, ஏன் இப்போ சொல்கிறீங்க? அத்தியாரோபார்த்தவத்து. நீ சத்தியமாக உன்னை பேசின்னு இருக்க வரைக்கும் அதை சத்தியம்தான் சொல்லணும். நீ பாம்பை பார்த்து கயிறு தான் கயிறை இந்த சாயந்தர நேரத்தில் ஏற்கனவே பாம்பு இருக்கிற அனுபவம்லாம் அனுபவிச்சுவேன். அதை பாம்புன்னு பார்த்துட்டான்னா எப்படி பயப்படுவான்? நடுங்கிடுவான். அப்போ உபதேசம் எப்படி பண்ணோம்? நீ பார்த்த அந்த பாம்பு அது பாம்பு இல்லை, அது கயிறு. இது கயிறுன்னு இப்படி சொல்லிட்டு போகலாம்ல, கயிறு தான் அப்படின்னு. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் பாம்பு திருஷ்டியில் இருக்கேன். நீ பார்த்த பாம்பு அந்த பாம்பு, அது கயிறு, அது பாம்பு இல்லை. அவ்வளோ விளக்கமாக சொல்லணும், சொன்னால் தான் புரியும். புரியுதா? அதுபோல் நம்ம இந்த மயக்க வேர்ல்டில் சுற்றின்னு இருக்கோம். அதிலேருந்து நம்ம விஷயத்தையே சொல்லி நம்ம ஏற்கனவே கடவுளை பற்றி சொன்னோம். தாக்ஷாயணி போகாதே, போவேன். அங்கே கைலாயத்திலே சண்டைலாம் காட்டுவோம் நம்ம. புரியுதா? அப்போ தான் ஹிதமாக இருக்கும். அந்த சிவ குடும்பம் மாதிரி நம்ம குடும்பமும் அப்படி தான்ப்பா, சாமி கும்பிடும் மாதிரியே நம்ம குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிப்போம். புரியுதா? இல்லை ஆரம்பத்தில் அதே வச்சுக்கூடாது. திருப்பி வர வர கடவுள் யார், எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே பிரம்மன். அந்த பிரம்மனோ இந்த ஜகத்காரணம், அந்த ஜகத்காரணம் பிரம்மனோ ஜகத்து காரணம் இல்லை. தப்போர் அங்கே உபக்கிரம சொன்ன இல்லையா, இங்கே உபசம்ஹார காரிய காரண விலக்ஷண பிரம்மன். ஜகத்காரணம் முதல் படி, இறுதிப்படி பிரம்மன் அகாரணம். சைதாப்பேட்டில் இருக்கிற கோயிலுக்கு பேர் என்ன? காரணீஸ்வரன். புரியுதா? நான் அப்போவே எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், என்ன காரணீஸ்வரன், இது ஒரு அது சைதாப்பேட்டில் கார்னராக இருக்கும். ஸோ இது ஓரமாக காரணமாக இருந்ததா, அதனால காரணீஸ்வரன் சொல்கிறானா அப்படின்னு. சாமியெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, கும்பிட்டுட்டு வா அப்படின்னு. புரியுதா? அப்புறம் தான் வேதாந்தம் வந்த பிறகு தான் ஓ ஜகத்காரணம் பிரம்மனை ஈஸ்வரனா அங்கே பாவிக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டோம். எதுவுமே இல்லை, அகாரணம் அப்படின்னு. ஓகே, அகாரணம் புரியலன்னா காரண ஈஸ்வரனுக்கு வரணும். காரண ஈஸ்வரன் போய் வேண்டிக்கணும் 48 நாள். அதுவும் புரியலன்னா ஈஸ்வரா மாத்திரம் வேண்டிக்கணும். ஓம் நம சிவாய சொல்லி. அதுவும் புரியலன்னா இப்போ ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல போகிறோம். ஸ்ரீராம் ஜெய் ஜெயராம் அதையாவது கொஞ்சம் சொல்லி, சுவாமிஜிக்கு ஏதோ ஆயிருக்கு, அவர் நல்லபடியாக சுவாமி இருக்கிறது சொல்லணும் அப்படின்றத நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் பிரம்ம ஏவ சத்தியம் அந்நியத்து மித்யா, இதுதான் வேதாந்த டிண்டிமா. அந்த பிரம்மன் நான் தான் அப்படின்றத சொல்ல போகிறாரு. புரியுதா? அதனால் இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு 2024 ஜனவரி நமக்கு 18ஆம் தேதி மேதா தட்சிணாமூர்த்திக்கிட்ட நம்ம எல்லோரும் சேர்ந்து சேருவோம். நான் அயோத்தியா கோயிலுக்கு போகிறேன். புரியுதா? 24ஆம் தேதி ஏர்போர்ட்டுக்கு வருவேன். அங்கே எல்லோரும் ராமனை சுவாகத்தம் பண்ணணும், வரவேற்கணும். இப்போ இந்த விஷயத்தை இதோட என்ன முடிக்கிறோம்னா, இருக்கிறது பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய
பூர்ணம் ஏவ அவசிஷ்யத்தை. பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்தது, பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்த பிறகு மிஞ்சி இருப்பது பூர்ணமே. புரியுதா? அப்போது ஒன்றை எடுத்தால் கூட மாறாதது எதுவோ அது பூர்ணம். இந்த ஸ்டாச் ஆஃப் சம்பூர்ணம் பேர் வச்சுருக்கோம் பாரத மாதாவுக்கு. புரியுதா? சைத்தன்ய பாரத மாதா பேர். அதுக்கு நம்ம கையால் அபிஷேகம் போய் பண்ணுவோம். புரியுதா? இப்போ தட்சிணாமூர்த்தியை இப்போ இந்த புரியாத பாஷையில் சொல்லிட்டாரு, நாங்கள் இன்றைக்கி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சிருப்போம். நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணணும், ஏதோ இதில் ஒரு ரகசியம் இருக்குது, சிதம்பர ரகசியம் அப்படின்னு நினச்சுண்டு அந்த சிதம்பர ரகசியத்தை புரிஞ்சுண்டு நம்ம குரு பகவானை இப்போ பிரார்த்தனை பண்ணி அவங்க சொல்லுவாங்க. தட்சிணா ஒரு இடத்துல சொல்லுவோம், அங்கே நமஸ்காரம் பண்ண சொல்லும்போது இந்த முட்டி போட்டு பார்ப்போம் 2 பேர். இது முட்டி போட முடியவங்க இப்படி முட்டி போட்டுக்கணும். ரொம்ப வலிக்கிறவங்க சாதாரணமாக உட்காந்தா போகிறோம். முட்டி போட முடிஞ்சவங்களாம் முட்டி போடுங்க. ये भो सुषुप्त भूमान प्राकस्वाप्समिति प्रपोत समये यः प्रत्यभिज्ञायते. नमस्कार. श्री दक्षिणामूर्तये. विश्वं पश्यति कार्यकारणतया स्वस्वामी संबंधतः शिष्याचार्यतया तथैव पितृपुत्रात्यात्मना भेदतः स्वप्ने जाग्रतवय पुरुषः माया प्रमादतः. नमस्कार. अशुपाणी निरासस्ते तनोदि सुपबन्धितं नार्मलावकन् स्मृति मात्रेण यत्पुंसां ब्रह्म तन्मङ्गलं परम् अधिकल्याणरूपत्वात् नित्यकल्याणसंश्रयात् स्मृतिर्नां व्रत्वा च ब्रह्म तन्मङ्गलं विदुः. ओंकारसादसप्तश्च द्वावेतौ ब्रह्मणः पुरा खण्डं भित्त्वा विनिर्यातौ तस्मान्माङ्गलिका उपौ. ओमत 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 ओम. पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.